சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பிலிப்பைன்ஸ் மகா நிலநடுக்கம் ஒட்டுமொத்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தையும் உலுக்கியுள்ளது. பள்ளி மாணவர்கள் உட்பட குறைந்தது 15 பேர் பலி. மறுபுறம் 51 டிகிரி செல்சியஸ் சுட்டெரிக்கும் அக்கினி வெயில் மற்றும் நெருப்பு அலை காரணமாக பாகிஸ்தான் முழுவதும் அவசரகால சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் முடங்கியுள்ளது. இதேவேளையில் டொமினிக்கன் குடியரசில் தரையிறங்க முயன்ற சொகுசு பிசினஸ் ஜெட் விமானம் கட்டுப்பாட்டு இழந்து ரன்வேயில் வெடித்து சிதறி நெருப்பு பந்தாக மாறிய கொடூர விபத்து. மேலும் இந்திய தலைநகர் டெல்லியில் அசுர புயல் தாக்கத்தால் ஏர் இந்தியாவின் 3 அதிநவீன விமானங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் பலத்த சேதம். இறுதியாக அண்டார்டிகா பனிக்கு அடியில் 2 மைல் ஆழத்தில் பூமியின் வரலாற்றையே மாற்றியமைக்கும் மாபெரும் மகா அமைப்பை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ள வினோத பின்னணி வரை அனைத்து உலக பரபரப்பு தகவல்களையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அடுத்தடுத்து இயற்கை சீற்றங்கள் உலுக்கி வரும் வேளையில் இன்று காலை தெற்கு பிலிப்பைன்ஸ் தீவுகளை அடியோடு உலுக்கிய 7.8 டிக்டர் அளவிலான மகா நிலநடுக்கம் ஒட்டுமொத்த நாட்டையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை பள்ளி மாணவர்கள் உட்பட குறைந்தது 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு துறையினர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்களிலேயே டிக்டர் அளவுகோலில் 6.5 ஆக பதிவான தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த பின் அதிர்வுகளும் அப்பகுதியை உலுக்கியதால் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் கிலாலா கிராமத்தில் உள்ள மகா ஜாகே தொடக்க பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்களின் காலை கூட்டம் மற்றும் கொடியேற்றும் விழாவிற்காக பள்ளி மைதானத்தில் கூடியிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பூமி அடியோடு குலுங்கி பயங்கர நில அதிர்வுகள் ஏற்பட்டன. பிலிப்பைன்ஸ் கல்வித்துறை வெளியிட்டுள்ள சமூக ஊடக காணொலியில் பள்ளி சீருடை அணிந்த பிஞ்சு குழந்தைகள் மரண பயத்தில் அலறுவதும் ஒருவரையொருவர் பற்றிக் கொண்டு உதவி கேட்டு கதறுவதும் பதிவாகி பார்ப்போரை கண்ணீர் சிந்த வைத்துள்ளது. கூட்ட நெரிசலில் குழந்தைகள் சிக்கிக் கொள்ளாதவாறு தடுத்த ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக தங்களின் கைகளால் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டனர். மெண்டானோ தீவின் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வகுப்புகளை உடனடியாக இடைநிறுத்தி பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடலோர பகுதிகளில் வாழும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு விடுத்துள்ள அவரது உருக்கமான அவசர தகவல் இதோ. இப்போதே இந்த வினாடியே உயரமான இடங்களுக்கு செல்லுங்கள். எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் விட்டுச் செல்லும் சொத்துக்களை விட உங்கள் ஒவ்வொருவரின் உயிரும் எங்களுக்கு மிக முக்கியமானது என்று அதிபர் மாஸ்கோ கராராக கேட்டுக் கொண்டுள்ளார். பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு வலயத்தில் பிலிப்பைன்ஸ் அமைந்துள்ளதால் இங்கு நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் ஏற்படுவது சகஜம் என்றாலும் இந்த அளவிற்கான 7.8 டிக்டர் நிலநடுக்கம் அண்மை காலத்தில் மிக மோசமான பாதிப்பாக கருதப்படுகிறது. தற்போது ஜெனரல் சாண்டோஸ் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மறு அறிவிப்பு வரும் வரை முற்றாக மூடப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் சரிந்து விழுந்துள்ளதால் மீட்பு பணிகளில் ராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நிலநடுக்க பகுதியில் பலியாகும் உடல்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுவதால் சர்வதேச பாதுகாப்பு பார்வையாளர்கள் இந்த அவசர நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். உலகளாவிய பருவநிலை மாற்றத்தின் மிக கொடூரமான விளைவை பாகிஸ்தான் தற்போது எதிர்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் திடீரென உருவெடுத்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த உயரழுத்த மண்டலம் காரணமாக நாடு முழுவதும் வரலாறு காணாத வறண்ட மற்றும் கடுமையான வெப்ப அலை வீச தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை பருவகால சராசரியை விட வெகுவாக உயரும் என பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் நாடு தழுவிய அவசர கால சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் மிக சமீபத்திய எச்சரிக்கையின்படி ஜூன் 7 முதல் ஜூன் 12 வரையிலான காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதன் உச்சத்தை தொடவுள்ளது. குறிப்பாக சிந்து மற்றும் பெலுசிஸ்தான் மாகாணங்களின் பல மாவட்டங்கள் அக்கினி குண்டமாக மாறவுள்ளன. மத்திய அமெரிக்க நாடான டொமினிக்கன் குடியரசில் உள்ள கிஹுவே நகரின் லா ரோமனா சர்வதேச விமான நிலையத்தில் சொகுசு தனியார் பிசினஸ் ஜெட் விமானம் ஒன்று தரையிறங்க முயன்ற போது விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. விமானம் தரையிறங்கும் போதே கட்டுப்பாட்டை இழந்து ரன்வேயை விட்டு விலகி கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த கொடூர விபத்தில் விமானத்தின் உள்ளே சிக்கிய விமானி மற்றும் துணை விமானி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விமான ஓட்டிகள் இருவரும் லா ரோமனா விமான நிலையத்தில் அவசர கால தரையிறக்க
இறக்கத்திற்கு அனுமதி கோரி ரன்வேயில் விமானத்தை பத்திரமாக இறக்க கடைசி நிமிடம் வரை கடுமையாக போராடியுள்ளனர். ஆனால் ரன்வேயில் சக்கரங்கள் தொட்டு அடுத்த சில வினாடிகளில் வேகம் கட்டுக்கடங்காமல் விமானம் பக்கவாட்டில் தூக்கி வீசப்பட்டது. இதனால் விமானத்தின் இறக்கைகளிலிருந்து எரிபொருள் டேங்குகள் உடைந்து தீப்பொறிப்பட்டு ஒட்டுமொத்த விமானமும் நொடிப்பொழுதில் நெருப்பு பந்தாக மாறியது. விபத்தின் போது ஏற்பட்டு அதிர வைக்கும் வெடிப்பு மற்றும் தீப்பெட்டி எறியும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி நெட்டிசன்களை உலுக்கி வருகின்றது. விபத்து நடந்து அடுத்த கணமே விமான நிலைய தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அவசரகால மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதிநவீன ரசாயன நுரைகள் மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி தீயை கட்டுப்படுத்த தீவிரமாக போராடினர். இருப்பினும் விமானத்திற்குள் சிக்கியிருந்த 2 விமானிகளையும் உயிரோடு மீட்க முடியாமல் போனது. அமெரிக்க பதிவெண் கொண்ட இந்த பிசினஸ் ஜெட் விமானம் எதனால் விபத்துக்கு உள்ளானது என்பது குறித்து டொமினிக்கன் குடியரசு வான்வழி அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இந்தியாவின் முதன்மை நுழைவாயிலான டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு தாக்கிய திடீர் அசுர புயல் மற்றும் கனமழை மாபெரும் உள்கட்டமைப்பு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தின் டெர்மினல் 2 நிறுத்தப்பட்டிருந்த ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான 3 அதிநவீன குறுகிய உடல் விமானங்கள் புயலின் கோர தாண்டவத்தால் பலத்த சேதமடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 3 விமானங்களும் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. எவ்வித முன்னெச்சரிக்கையுமின்றி திடீரென அசுர வேகத்தில் சுழன்றடித்த சூறாவளி காற்று காரணமாக விமான நிலையத்தின் தரை கட்டுப்பாட்டு பகுதி முற்றிலும் முடங்கியது. பேய்காற்றின் வேகம் தாங்க முடியாமல் ஏர் இந்தியா இன்ஜினியரிங் மற்றும் இண்டிகோ நிறுவனங்களுக்கு சொந்தமான தரைவழி ஆதரவு உபகரணங்கள் அடியோடு பெயர்ந்து ரன்வேயில் கட்டுப்பாடின்றி நகர்ந்தன. அவை அங்கிருந்த விமானங்கள் மீது பயங்கரமாக மோதியதில் ஏர் இந்தியாவின் 3 விமானங்களின் இறக்கைகள் மற்றும் உடற்பகுதிகள் பலத்த சேதமடைந்தன. ஏர் இந்தியா தவிர மற்ற சில தனியார் நிறுவனங்களின் விமானங்களும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ANI செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ள சூழலில் வானிலை நிலவரத்தில் ஏற்பட்டிருந்த இந்த விபரீத மாற்றம் குறித்து இந்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் தங்களுக்கு எந்தவொரு முன்னெச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்று தனியார் விமான நிலைய நிர்வாகி மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. மனித நாகரிகம் இதுவரை கண்டிராத வகையில் குறைந்த பனிக்கு அடியில் கிட்டத்தட்ட 2 மைல் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு பிரமாண்டமான புவியியல் அமைப்பை சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழான நேச்சரில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள இந்த ஆய்வு பூமியின் பரிணாம வரலாற்றை மாற்றி எழுதும் வல்லமை கொண்டது என பாராட்டப்படுகின்றது. அண்டார்டிகாவின் கிழக்கு பகுதியில் உள்ள விக்ஸ் அரோரா பனிக்குழி படுக்கைகள் மற்றும் பூமியின் மிகப்பெரிய நிலத்தடி நன்னீர் ஏரியான வோஸ்டாக் ஏரி ஆகியவை நீண்ட காலமாக தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட்டு வந்தன. ஆனால் இவை அனைத்தும் தனித்தனி அமைப்புகள் அல்ல, மாறாக பூமிக்கு அடியில் நீண்டு கிடக்கும் ஒரே ஒரு பிரமாண்டமான மகா அமைப்பின் வெவ்வேறு பாகங்கள் மட்டுமே என்பதை விஞ்ஞானிகள் இப்போது ஆதாரப்பூர்வமாக நிரூபித்துள்ளனர். இதற்கு கிழக்கு அண்டார்டிக் விசிறி வடிவ படுக்கை மாகாணம் என பெயரிடப்பட்டுள்ளது. -டிகிரி குளிரில் 2 மைல் தடிமனான பனியை ஊடுருவி இந்த அமைப்பை கண்டறிவது விஞ்ஞானிகளுக்கு சவாலாக இருந்தது. இதற்காக செயற்கைக்கோள் புவியீர்ப்பு அளவீடுகள், காந்த தரவுகள் மற்றும் பூமியின் மேலோட்டு மாதிரிகள் பயன்படுத்தப்பட்டன. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பூமி மேலோடு ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக விரிவடைந்ததால் இந்த மகா கட்டமைப்பு உருவாகியுள்ளது என தரவுகள் காட்டுகின்றன. இந்த படுக்கைகள் ஒட்டுமொத்த கிழக்கு அண்டார்டிக் பனிப்படலத்தின் ஏறக்குறைய பாதி அளவிற்கு அடியில் பறந்து விரிந்துள்ளன. அண்டார்டிக் பனியாற்று மற்றும் நீரியல் செயல்முறைகளுக்கு இவைதான் இதய துடிப்பாக விளங்குகின்றன. இந்த கண்டுபிடிப்பானது வெறும் புவியியல் ஆச்சரியம் மட்டுமல்ல, உலக நாடுகளின் எதிர்கால பாதுகாப்போடும் தொடர்புடையது என விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். உலகளாவிய பருவநிலை மாற்றத்தினால் புவி வெப்பமடையும் போது இந்த மாபெரும் படுக்கைகள் எவ்வாறு எதிர்வினையாற்றக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள இந்த கண்டுபிடிப்பு உதவும். ஒருவேளை இதன் தாக்கம் மாறினால் அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் எதிர்பாராததை விட அதிவேகமாக உயர்ந்து உலக நாடுகளுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சர்வதேச பாதுகாப்பு பார்வையாளர்கள் இதனை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.